இது என்னோட 100வது வீடியோ. 99 வீடியோ எடுத்து டெலிட் பண்ணி 100வது வீடியோ போட்டிருக்கேன். ஏன்? இவர்னால. இவர் தான் சொன்னார், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, நீங்கள் பேசுங்க, திக்குச்சுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் மை நியூ யூடியூப் சேனல். என்ன பேர் வைக்கிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் எதுவும் எழுதவும் இல்லை. இதான் பேசணும், இதான் என்ன வாயில் வருதோ உங்களை நம்பி பேசி முடிச்சு விட்டுறேன். அதனால் பார்ப்போம். ஸோ யூடியூபர் ஸ்டார்ட் அ யூடியூப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எ யூடியூபர் அப்படின்னா அது கண்டிப்பாக தலைவர் தான். ஏன்னா இப்போது இந்த டைமில் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணுன்றதுக்காக நிறையா பேர் ஹவு டு மேக் அ யூடியூப் சேனல், ஹவு டு மேக் அ வீடியோ வித் சாங் பட் வித்தவுட் காப்பிரைட்ஸ், இந்த மாதிரியான சர்ச் இன்ஜின்லலாம் போய் இது பண்ணுறது. அப்புறம் லேர்ன் பண்ணுவாங்க. என்னைய மாதிரிலாம் கிடையாது. சும்மா வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் எடிட்டிங்கு அப்புறம் டிபி அதெல்லாம் வைக்கலான்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன வீடியோ போடணும், எப்போ வீடியோ போடணும், அதே மாதிரி என்ன கண்டென்ட்டில் இது பண்ணணும், என்ன அதில் எடிட்டிங் பண்ணணும், என்ன தம்ப்நெயில் வைக்கணும், எப்படி வைக்கணும், ஏதோ ஹேஷ்டேக்லாம் இருக்காமே கீழெல்லாம், அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் ஏதோ இருக்கான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போட்டால் அந்த லிங்க்லேருந்து வாங்கினோன்னா அவங்களுக்கு ஏதோ சர்டன் அமௌண்ட் போகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரில. இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு டைமில் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் அ யூடியூப் சேனல், யூ மேக் அ யூடியூப் சேனல்ன்ற மாதிரி பேசிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவிலே உங்களால் நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியாது. ஒரு வேளை உங்கள்கிட்ட நல்ல கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து போடுங்க, அப்படின்னதே நல்லா இருக்குன்ற நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். 1 இல்லை 2. அதாவது முதல்ல கொரோனா டைமில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லிரிக் எடிட்டிங்கில் போடுறதுலாம் ட்ரெண்டாக இருந்துச்சு. நிறைய பேர் எடிட்டிங்லாம் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர்ட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த யூடியூப்பில் காப்பிரைட் சமாச்சாரம்லாம் தெரியாது. அதனால் பாட்டாக போட்டு நிறைய அடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஒரு 500+ சப்ஸ்கிரைபர் வந்தோடனே அதில் இருக்க அந்த பின்னாடி பேனர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிழிச்சிட்டு டிபியை கிழிச்சிட்டு வீடியோ பூரா தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக புது பேரில் புது போஸ்டரை மட்டும் ஒட்டிட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதில் ஒரு 4 வீடியோவும் போட்டேன். அது ஒரு கேமிங் சேனல், கேமிங் ஷெல்லுன்ற நேமில் ஆரம்பித்தேன். ஆனால் அது இப்போ ஆக்டிவில் இல்லை. ஆனால் இந்த சேனல் ஃப்ரெஷ்ஷான ஒரு மெயில் ஐடியில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். இப்போது நெகட்டிவிட்டியெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி தான் ஆப்வியஸாக பண்ண போகிறேன். இந்த சேனலில் ஒரு வீடியோவை போட்டுட்டு சுடுகாட்டிலேருந்து திரும்பி போன மாதிரி பேசாமல் போயிட போகிறேன். எவன் என்ன அடிச்சுட்டு கிடந்தாலும் கண்டுக்க போகிறதே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் திஸ் சேனல் கம் டு மை ஃபஸ்ட் வீடியோ, அதாவது 100வது வீடியோ அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்ப்போம். லெட்ஸ் see how it's gonna happen.